ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கஞ்சி குடிச்சு பாருங்கள், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் பாருங்கள், நான் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இருக்கேங்க. இது 1 கப்பு மாவுக்கு மொத்தம் 4 கப்பு. 1 கப்பு நான் மாவில் சேர்த்துட்டு மிச்சம் 3 கப்பு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற அந்த கேழ்வரகு மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா விஸ்கி விட்டு நல்லா கறந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தேவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நாம் இதை அப்படியே இறக்கி விட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. ஓரளவுக்கு மிதமான சூடு இருந்தால் போதும். நான் சின்ன வெங்காயம் பாருங்கள், தோல் எடுத்துகிட்டு சின்ன தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு காலையில் ஒரு டம்ளர் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.